ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் இதுதான். இது வரைக்கும் அந்த இடத்துல தான் இருந்திருக்கேன், விருது வாங்குகிற இடத்துல. முதல் முறையாக வந்து விருது கொடுக்க கூப்பிட்ருக்காங்க. நான் படம் பண்ணுறதா இருந்தது உங்கள் நிறுவனத்திற்கு. ஆனால் அந்த நேரத்தில் அதுவும் ஆரம்பிக்காமல் சில விஷயங்களா தள்ளி போச்சு. இந்த டைமில் அந்த விருதுகளை நான் வாங்க ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். உங்களுடைய பேக் போன் சப்போர்ட்டாக உங்களுடைய கெரியரில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. ஸோ அப்படி ஒருத்தர் உங்களுக்கு ஒரு சின்ன வாழ்த்து சொல்லணும்னு சொன்னார். 12,000 ரூபாய் அப்போ என்னோட சம்பளம். ஆனால் அதை விட்டுட்டு என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை கூட என்னால் பயணிக்க முடியல. பபிள் பெயிண்ட்ஸ் மற்றும் ஆட்டிகா கோல்ட் கம்பெனி பிளாக் ஷிப் சினி அவார்ட்ஸ் 2025 டைட்டில் ஸ்பான்சர்ஸ் பபிள் பெயிண்ட்ஸ், நம்ம வீட்டோட EB பில்லை கம்மி பண்ணும், மற்றும் ஆட்டிகா கோல்ட் கம்பெனி ஜெர்மன் டெக்னாலஜியுடன் இந்தியாவின் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி. பிரசன்டட் பை ராம்ராஜ் மிருது டவல்ஸ் மற்றும் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. கோ பிரசன்டட் பை ஹெல்தி கிராசர் பெருங்காயம். ஹெல்தி கிராசர் பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. சப்போர்ட்டட் பை AJ சினிமாஸ். பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சத்யம் கிராண்ட் ரெசார்ட்ஸ். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஆடோன்மோ. ட்ரோன் பார்ட்னர் ஸ்கை ஸ்பெக்ட்ரல் ட்ரோன்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் மிஸ்டர் கோலி சோடா. மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி. கிஃப்ட் பார்ட்னர் RT லேண்ட். ஃபுட் பார்ட்னர் தலைவர் கிச்சன். LED பார்ட்னர் NS LED டிஸ்ப்ளேஸ். இந்த வருஷம் எக்கச்சக்கமான திரைப்படங்கள் நம்ம பார்த்திருந்தோம். அதுல ரொம்ப பிடிச்சு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கலை இயக்குனருக்கான விருது தான் பார்க்க போறோம். ஆமா, இந்த விருதினை கொடுக்க போறவர் யார் அப்படின்றவரை முதல்ல நம்ம கூப்பிடலாம். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, வெற்றிமாறன் அவர்களுக்கு ஆடுகளம் அமைத்து கொடுத்தவர். நம் மனம் கவர்ந்த சினிமாவை இன்னும் விஷுவலி பிரசன்டபிளாக ஆக்கின ஒரு கலை இயக்குனர், ஒரு ஆகச்சிறந்த கலை இயக்குனர்னே சொல்லலாம். விடுதலையில ரயில் விபத்தை தத்ரூபமாக வடிவமைத்தவர். இப்படின்னு இவரை பத்தி சொல்லிட்டே போலாம். லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய ஜாக்கி அவர்கள், ப்ளீஸ். ஸோ ஜாக்கி சார் வந்துட்டாரு. ஜாக்கி சார் ஆஸ் அ சீனியராக இந்த அவார்டை யாருக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறார் அப்படின்றத இப்போ நம்ம ஏவியில் பார்க்குறதுக்கான நேரம். எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஆர்ட் ஒர்க்குன்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. பீரியட் ஃபிலிமுக்கு செட்டு போடுறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் அது வந்து 1850s அந்த டைமில் நேரில் பார்த்தது கிடையாது, எல்லாம் இந்த கல்வெட்டுகளில் பார்த்தது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எப்படி ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ அந்த படத்துக்கு, அதே அளவுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் அந்த அளவுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஆளாக படத்துக்குள்ளே வராங்க டெக்னீஷியனாக. அதே மாதிரி தான் SS மூர்த்தி சார் வராங்க உள்ள. ஆர்ட் ஒர்க்கில் அந்த கத்தி மலை நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆஸ் அ விஸ்காம் ஸ்டூடெண்ட்டாக எனக்கு இப்படிலாம் இன்னும் பண்ணலாமா, நம்மளாலேயும் பண்ண முடியும், அது மாதிரி ஒரு ஓப்பன். டெக்னீஷியனாக SS மூர்த்தி உள்ளே வராரு. அது இல்லாமல் அவருக்கு வந்து 50வது படம். இன்னொன்று அந்த ஒரு மலையும் வந்து கோல்டாக காட்டியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ண வச்சுது. இயக்குனர் என்ன சொல்ல நினைச்சாரோ, எந்த நிலப்பரப்பில் சொல்லணும்னு நினைச்சாரோ அதை அவர் ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காரு. அங்கே கொகை அந்த லாஸ்ட் சீன்லாம் அந்த செம்மையாக கிளைமேக்ஸ் இருக்கும். வேப்பூர் மக்கள் வாழ்ந்த அந்த நிலப்பரப்பு, அவங்க டிராவல் பண்ணுற இடம் எல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை தரமாகவே ஸ்க்ரீனில் காட்டியிருப்பார். SS மூர்த்தி சாருக்கு வந்து இந்த பிளாக் ஷீப்லேருந்து அந்த அவார்டு கொடுத்துட்டு ரொம்ப டிசர்வான பர்சன். Ladies and gentlemen, it's time to welcome the best art director of the year, SS மூர்த்தி அவர்கள் for தங்கலான் திரைப்படம். ஒரு பெரிய கைத்தலோட let's welcome the winner on stage. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மூர்த்தி சார். உங்கள்கிட்ட பல விஷயங்கள் பேச இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒருத்தர் அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, அவர்கிட்ட இந்த தருணத்தை பற்றி கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள், ஹவு ஸ்பெஷல் திஸ் மொமெண்ட் இஸ் ஜாக்கி சார்? ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் இதுதான். இது வரைக்கும் அந்த இடத்துல தான் இருந்திருக்கேன், விருது வாங்குகிற இடத்துல. முதல் முறையாக வந்து விருது கொடுக்க கூப்பிட்ருக்காங்க. அதுவே ஒரு பெரிய ரெக்கக்னிஷனாக பார்க்குறேன் நான். ஏன்னா நம்ம பார்த்த ஜாம்பவான்கள் வந்து நம்ம கைக்கு விருது கொடுப்பாங்க. அப்போ அப்படியே ஆளாளுக்கு நான் 3வது விருது வாங்குறேன், 4வது விருது வாங்குறேன்னு வாங்க. நமக்கு அப்படியே கூச்சமாக இருக்கணும், நம்ம விருதே வாங்கலையோன்னு. கடைசியில் பார்த்தா அதுக்குள்ளே சீனியர் ஆகிட்டும் கூப்பிட்டு ஒருத்தர் விருது கொடுக்குறாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு கலைஞருக்கு கொடுக்கறது வந்து சந்தோஷம். ஏன்னா ஆர்ட் டைரக்ஷனில் வந்து அந்த தொழிலுக்கே ஒரு பேர் கொடுத்தவர் வந்து தரணி சார் தான். ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையும் வந்து சினிமாட்டோகிராஃபர்னா கேமரா பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க, ஓ ஒரு கேமராமேன். நம்மளை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தோன்னே கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படின்ட்டு. ஏன்னா அடையாளமே இல்லாமல் இருந்தது ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்னா. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் தோட்டா தரணி சார் பண்ணுவார்ல, அந்த வேலையை செய்கிறோம்
அப்படின்னு உள்ளே வந்தோம். அதில் இருந்து பார்த்து வளர்ந்து வந்து இந்த தம்பிகள்லாம் இன்றைக்கி வந்து தங்கலான்னு பார்க்கும்போது வந்து அவ்வளோ வியப்பாக இருந்தது. இன்றைக்கி வந்து ஆர்ட் டைரக்டர் அப்படின்றது பேர் வெளியே தெரிய ஆரம்பிச்சது, அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய உயரங்கள் தொடுவீங்க, சேர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ ஜாக்கி சார். ஒரு துறையில் தன்னோட சேர்ந்து பயணிக்கிற ஒருத்தரை இப்படி மனம் திறந்து பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அது ஒரு அங்கே தான் நீங்கள் சீனியர் அப்படின்ற இடத்துல இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஊரில் நான் சொல்லுவாங்க, முதல்ல ஒரு வீட்டில் ஒரே ஒரு ஆடு இருந்தால் அவன் பெரிய பணக்காரனாக ஆவான். ஏன்னா அது அதிகபட்சமான குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அதுமாரி இந்த பிளாக் ஷிப் விருது முதல்ல என் கைக்கு வந்திருக்கு. இது வந்து இன்னும் மேலும் மேலும் எனக்கு வந்து விருதுகளை வாங்கி தரணும்னு நான் பெருசாக நம்புகிறேன். இதை தொடர்ந்து அடுத்தடுத்த வருடங்களும் வாங்கணும் ஒரு பேராசை இருக்குது. இது கையில் பெறும்போது ஒரு பேராசை இருக்குது. இந்த மகிழ்ச்சியான தருணம் அமைய காரணமாக இருந்த என் இயக்குனரும் சகோதரருமான ரஞ்சித் அவர்களுக்கும் மற்றும் என் கோடுகளை கோட்டைகளாகவும் என் எண்ணங்களை வண்ணங்களாகவும் மாற்றும் என் உதவி கலை இயக்குநர்கள் அனைவருக்கும் மற்றும் என் உடன் பயணிக்கும் கார்பெண்டர்ஸ், மோல்டர்ஸ், பெயிண்டர்ஸ், செட் அசிஸ்டன்ட்ஸ், லோக்கல் லேபர்ஸ், வெல்டர்ஸ் அனைவருக்கும் இந்த தருணத்திலிருந்து நான் நன்றி தெரிவிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு எப்பயுமே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற என் அண்ணன், அண்ணி, குழந்தைகள், என்னோட மனைவி, எங்களுக்கு சரிபாதி என்னை வாழ்க்கையில் முழுமையாக்கியவர் என் குழந்தைகள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். ரொம்ப ஆசைப்படுறேன். அதுமாரி பிளாக் ஷிப் நிறுவனத்துக்கு நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்களுக்கு முன்புன்னு நினைக்கிறேன், நம்ம அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு டைம் மீட் பண்ணி நான் படம் பண்ணுறதா இருந்தது உங்கள் நிறுவனத்திற்கு. ஆனால் அந்த நேரத்தில் அதுவும் ஆரம்பிக்காமல் சில விஷயங்களை தள்ளி போச்சு. இந்த டைமில் அந்த விருதுகளை நான் வாங்க ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமாக சேர்ந்து பயணிக்கலாம் பிரதர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ ஜாக்கி சார். தேங்க்ஸ் அ லாட். நான் அண்ணனோட சக்கரை கட்டி செட்டுக்கு முதல்ல நான் போய் பார்த்துருந்தேன். அப்போ தான் எனக்கு அண்ணன் அறிமுகம். அதுலேருந்து நான் அப்பப்போ நாங்கள் சந்திச்சுப்போம். சங்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் அப்பப்போ சந்திச்சுப்போம். எனக்கு வந்து பெரிய உந்துதலாக இருந்தார். அண்ணனோடது வந்து வடச்சென்னை வந்திருந்து, என்னோடது வந்து அந்த டைமில் வந்து டிக் வந்திருந்தது. எப்படியாவது ஒரு விருதை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அண்ணன் தான் முன்னாடி இருந்த அந்த விருதுகளை வாங்கிட்டே இருந்தாங்க. இப்போது அண்ணன் இருந்து அந்த விருதை நான் வாங்கும்போது ரொம்ப நான் சந்தோஷமாக அந்த தருணத்தில் நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நன்றிண்ணே. நான் அவங்கள மாதிரி பார்த்து தான் நான் கற்றுக்கிறேன். நான் எல்லாருமே குருவாக நினச்சேன். என்னோடய அண்ணன் கதிர் அண்ணன், மோகனமதன் சார், நீங்கள், தர்ணி அண்ணன், அது மாதிரி எனக்கு இருக்க எல்லாரும் முன்னோர்கள், எனக்கு கூட பயணிக்கிற சமகாலத்தில் பயணிக்கிற உதவி கலை இயக்குநர்கள், கலைஞர்கள் எல்லார்ட்டிருந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் கையில் இந்த விருது வாங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க. அவர் எனக்கு நன்றி சொல்கிறாரு. நான் இவரை பார்த்து வியப்பாக எப்படா சந்திப்போன்னு வெயிட் பண்ணேன். அந்த தருணம் இது. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வெற்றிமாறன் வந்து சொல்லியிருந்தார், அந்த கடல் இது ஒன்று பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நானும் நெட்டில் எல்லாம் போய் தேடி யார் இந்த ஆர்ட் டைரக்டர், வெற்றிமாறன் வந்து பாராட்டுறாருன்னா அவ்வளோ திறமை இருக்கணுமே, சந்திக்கணும்னு நினச்சேன். இப்போ சந்திச்சிட்டேன் தம்பியை. நன்றி. இங்கே நிகழ்ந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஜாக்கி சார். தேங்க்யூ சார். மூர்த்தி வேறு விருது கொடுத்துட்டோம். விருதோட சேர்த்து நீங்கள் எங்களுக்கு அற்புதமாக அந்த ஒரு மொமெண்ட்டை கொடுத்தீங்க. நாங்கள் ஒரு சின்ன மொமெண்ட் கொடுக்கணும்னு நினச்சோம். நீங்கள் வந்து இப்படி ஒரு விருது, அதுவும் முதல் முறை வாங்கும் பொழுது அதை வந்து உங்களை அள்ளி இணைச்சி கொண்டாடுற ஒருத்தர் இருப்பார்ல, அப்படி ஒருத்தர் உங்களுடைய பேக் போன் சப்போர்ட்டாக உங்களுடைய கெரியரில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. ஸோ அப்படி ஒருத்தர் உங்களுக்கு ஒரு சின்ன வாழ்த்து சொல்லணும்னு சொன்னார். முனைவர் செல்வராஜ் அவர்கள், த பேக் போன் சப்போர்ட் ஆஃப் SS மூர்த்தி அவர்கள். ஸோ அவருடைய கையாலே அந்த ஹானரை அவர் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். அவர் உங்களுக்கு மரியாதை செய்யணும்னு இந்த மேடைக்கு வந்திருக்காரு. என்ன பேசுகிறதுனே தெரியல. நான் பொதுவாகவே நிறைய பேசுவேன், ஆனால் இப்போ உணர்ச்சி வசப்பட்டு இருக்கேன், அதனால் பேசக்கூடிய இதில் இல்லை. முதல்ல வந்து என் தம்பி என்னை வாழ்த்துறதுக்கு ரொம்ப பெருமை, இந்த மேடைக்கு என்னை கூப்பிட்டதுக்கு. தம்பிக்கு வந்து உதவியாக இருக்க உதவி கலை இயக்குநர்கள், அவர்களை வந்து உதவி கலை இயக்குநர்கள் சொல்கிறதா துணை கலை இயக்குநர்கள் சொல்கிறதான்னு தெரியல. அவருடைய உதவி இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு படம் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயம். எப்போதுமே ஒரு தம்பியோட வெற்றிக்கு எங்களுடைய கூட்டு குடும்பம் தான் மெயினான ஒரு இதாக நினைக்கிறேன். தம்பிக்கு வந்து அண்ணன் ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை. என் தம்பி வந்து ஈஸியாக எல்லாமே, எனக்கு இதுவரையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்ததே கிடையாது. நான் அண்ணன்றதை விட என் தம்பிக்கு வந்து ஒரு தகப்பன்ற நிலையை தாண்டி இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் மேன்மேலும் வளரணும், நிறைய விருதுகள் பெறணுன்றதை வாழ்த்துறேன். நன்றிங்க. தேங்க்யூ சார். இதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மூர்த்தி அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய விருது இவ்வளோ கடின உழைப்புக்கு அப்புறம் உங்கள் கைக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் உங்களை ஊக்குவிச்சு உங்களுடைய அண்ணனும் மேடையில் இருக்காரு. ஹவ் இஸ் திஸ் ஃபார் யூ? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இந்த தருணத்தில் என் மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்க, அவங்களும் கூப்பிடுவோம், ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வைக்கிறோம், வாங்க ப்ளீஸ். நல்ல பலமான கைத்தட்டல் கொடுக்கலாம். இது ஒரு அவங்களுக்கு இது எவ்வளோ ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது அந்த வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும், இவருடைய உழைப்பும் வேர்வையும். அவங்க வந்தோன்னா அவங்க கைக்கு போயிடுச்சு பற்றியா விருது. சார்,
ஐ திங்க் அப்போ கேட்ட கேள்வி இப்போ ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்க. நான் 2003 காலேஜ் முடித்த உடனே அனிமேஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது என் செட்லேயே அதிகபட்சமாக சம்பளம் வாங்கினது நான் தான். 12,000 ரூபாய் அப்போ என்னோட சம்பளம். ஆனால் அதை விட்டுட்டு என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை கூட என்னால் பயணிக்க முடியல. இன்னொருத்தவங்க அதை சொல்கிறத, இன்னொருத்தவங்க ஆர்டர் பண்ணுறதை என்னால் செய்ய முடியல. நம்மளோட கற்பனை வந்து அந்த இடத்துல பயங்கரமாக பாதிக்கப்படுதுன்னு நினச்சேன். சரி இது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போன அப்புறமா உதவி கலை இயக்குனராக திரு மோகன மகேந்திரன்ட்ட போய் நான் ஜாயின் பண்ணேன். அப்போது ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு வசூல்ராஜ் என்னோட முதல் படம், இந்த 12,000 ரூபாய் சேலரி விட்டுட்டு முதல் படம் போயிட்டு நான் ஊரில் போய் சொல்கிறேன், உன்னோட சேலரி என்ன வாங்கிட்டு இருக்க அப்படின்னாங்க. டெய்லியும் 10 ரூபா அப்படின்னு சொல்லும்போது ஊரில் எல்லாம் என்ன கிட்டத்தட்ட ஒரு கிறுக்க மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஒரு 12,000 ரூபா ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கான், அதை விட்டுட்டு போய் 10 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம்னு சொல்லிட்டு போகிறேன். இது வந்து எப்படி சரியாக இருக்கும்? எல்லாத்துக்கும் உன் தம்பிக்கு வந்து நீ எது பண்ணுற, எல்லாத்தையும் வந்து நீ அவனை வந்து என்கரேஜ் பண்ணுற, இவ்வளோ பேர் சம்பளத்தை விட்டுட்டு 10 ரூபாய்க்கு ஒர்க்குக்கு போகிறான்ற நீ அதை வந்து நீ அவனை அனுமதிக்கிற, அவனை போவேனான்னு சொல்லு அப்படின்னும்போது என்னை முதல்ல என்னை ரொம்ப நம்பினது எங்கள் அண்ணன் தான். இல்லை அவன் ஏதோ ஒன்று யோசிக்கிறான், ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுது அவனுக்கு, அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்ட தடையும் போட்ட அந்த பேரிகார்டும் உடச்சிட்டு நீ போடான்னு சொல்லுது என்னை வந்து அனுபவிச்சது எங்கள் அண்ணன் தான். அன்னையிலேருந்து எங்கள் அண்ணன் தான் என்னெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு நான் அந்த டைமில் நான் ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிறேன். எங்கள் அண்ணி தான் காலேஜில் வந்து சேர்த்து விட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக சொல்லி எங்கள் அண்ணி சேர்த்து விட்டாங்க. ரொம்ப இதுக்கு நன்றி. பெருசாக நான் 3வது படம் பண்ணும்போது தான் எங்களுக்கான ஒரு என்னோட மனைவி வந்தால் அதுலேருந்து என்னை வந்து பெருசாக ரொம்ப பார்த்துக்கிறா. என் வாழ்க்கையை முழுமையடைய செஞ்சது மனைவி, குழந்தைகள் அனைவருக்கும் இந்த டைமில் நன்றி தெரிவிச்சு. தேங்க்யூ சார். ரொம்ப நல்ல அற்புதமான மொமெண்ட்டை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.